எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த மருத்துவர் நாமினிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். மருத்துவர் நாமினிகளுக்கான அரசனை வழங்குபவர்கள் டாகஸ் பிளிகர் ஃபோர்க்ஸ்ட்ராஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்க்ஸ்ட்ராஸ் மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான அரசனை வழங்குபவர்களோடு இணைந்து டென்மார்க்கிலிருந்து ஸ்ரீ கதிராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம், நன்றி. நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல விதமான உளவியல் ரீதியான தகவல்களை நீங்கள் ஓய்வு பெற்ற நிலையிலும் எங்களோடு இணைந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அதற்கு மேற்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பலவிதமான விடயங்கள், மன அழுத்தங்கள் என்று சொல்லி பலதை பார்த்து கொண்டு வருகின்றோம். சென்ற வாரம் ஒருவர் அழைத்து கேட்டிருந்தார், இந்த உளவியல் ரீதியான பக்கங்களில் உங்களுடைய ஆளுமை சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே தனக்கு ஒரு கருத்து, தான் கண்ட சில தகவல்களை வைத்து கேட்பதாக. மிக புலம்பெயர் நாடுகளில் இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிக மன அழுத்தத்துக்கு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக ஆழமையாக கல்வி கற்றுவிட்டு வந்த பெண்கள் தங்களுடைய ஆளுமையை வெளிக்காட்டாமலுக்கு அப்படியே இருந்து மழுங்கி அவர்களுடைய மனநிலை பாதிப்பாகவும், குடும்பத்தில் எதை கதைப்பது எதை கதைக்கக்கூடாது என்று தெரியாமலுக்கு நித்தமும் குடும்பத்தோடு சச்சரவுப்படுபவர்களாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும், இந்த நிலைப்பாடு எதனால் வருகின்றது, இவர்களின் ஆளுமை என்ன ஆச்சு? மிக அருமையான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இதுல உதாரணமாக இந்த விடயம் இங்க பரந்தளவில் இப்ப டென்மார்க்ல பேசப்படுகிறது. அதாவது இடம்பெயர்ந்து வந்தவர்கள் மத்தியில, அதாவது அகதிகள் என்று சொல்லவர்கள், வெளிநாட்டோர்கள் என்று சொல்லப்பட்ட 2 வகையான குழுக்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த 2 வகையான குழுக்கள்லையும் இந்த வெளிநாட்டோர் என்று சொல்றவர்கள் ஊர்ல இருந்து வரும்போதே வேலை செய்வதற்காக விசா அனுமதி பெற்றுக்கொண்டு வருபவர்கள். அப்ப அவர்கள் நேரடியாக வேலை சந்தைக்கு போகிறார்கள். வேலை சந்தையில போய் தங்களுடைய ஆளுமை, தங்களுடைய படிச்சுட்டு வந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் வச்சு கொண்டு அவர்களுக்கு நேரடியாக வேலை கிடைக்கிற சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இது. அப்ப அவர்கள் நல்ல திருப்தியாக இருக்கிறார்கள், அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனா இப்ப நீங்க எடுத்துக்கொண்ட தலையங்கத்துல உள்ள விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட அகதி வட்டத்துக்குள்ள நாங்கள் இப்ப உதாரணமா நாங்கள் தமிழர் என்று சொல்லி தமிழரை எடுத்தோம் என்று சொன்னா, இந்த அகதி மக்கள்கிட்ட வரும்போது இப்ப கணவனுக்கு ஒரு நிரந்தர வதிவிடம் கிடைச்சபடியால அவர் திருமணம் செய்து மனைவியை இங்க கூப்பிடுகிறார்கள் இல்லையா? அப்ப இந்த விதத்துல தான் இங்க பெண்கள் இங்க கூடுதலாக வருகிறார்கள். ஆனா இந்த பெண்களும் கூட ஊர்ல மிகவும் திறமையான படிப்புகளை முடிச்சு, பல்கலைக்கழக படிப்புகள், நல்ல மேற்படிப்புகள் இதுகள் எல்லாம் முடிச்ச பகுதியினரும் இங்க வருகிறார்கள். அடுத்தது பல்கலைக்கழக படிப்பை முடிச்சு அங்க வேலை செய்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 3 வருஷம் அப்படியான காலகட்டங்கள் வேலை செய்த அனுபவத்தோடையும் இங்க வருகிறார்கள் இல்லையா? அப்ப அவர்கள் இங்க வந்த உடனே அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு வேலை செய்கின்ற அனுமதி கிடைக்கலையா? கணவனோட குடும்பம் நடத்த வேண்டதான குடும்ப ஒன்றிணைப்பு கூடாகத்தானே அவர்கள் இங்க சேர்ந்தவர்கள் இல்லையோ? அப்ப அவர்கள் இங்க சேர்ந்த உடனே அவர்களுக்கு என்ன சொல்லப்படுது, நீங்க இங்க நாட்டு மொழியை படியுங்க, இந்த நாட்டு கலாச்சாரத்தை படியுங்க, அதுகள் எல்லாம் படிச்சு நீங்க அதுல திறமையாக வந்தீங்கள் என்று சொன்னா உங்களுக்கு வேலை சந்தையை பற்றி சிந்திக்கலாம், அல்ல வேலை சந்தைக்கு போகலாம் என்ற ரீதியில தான் இவர்களுக்கு சொல்லப்படுது இல்லையா? அப்ப இந்த விதத்துல உதாரணமா இங்க உள்ள மொழிகளை படிச்சு, இங்க உள்ள கலாச்சாரத்தை படிச்சு, இதுகள் எல்லாம் படிச்சு செய்யறேன்னு சொன்னா ஆக குறைஞ்சது 3 இருந்து 5 வருஷம் அல்ல 3 இருந்து 4 வருஷம் அது கட்டாயமாக எடுக்கும் இல்லையா? அப்ப இந்த 3 வருஷம் 4 வருஷ காலகட்டத்துல இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில ஊர்ல நல்ல கல்வி தகமையோடையும் தொழில் அனுபவ திறமையோடையும் இங்க வந்தவர்கள் என்ன. அப்ப இங்க வந்த உடனே அவர்களுடைய ஆளுமை இல்லாம போகிறது.
ஏன்னா ஊர்ல அவர்கள் இருக்கும்போது இவ்வளவு படிப்பு படிச்சவ பிஏயோ எம்ஏயோ ஏதோ ஒரு டிகிரி ஒன்று அவருக்கு இருந்து வேலை செய்து இதுகளெல்லாம் வச்சுதான் உண்மையில அவர்கள் கல்யாண சந்தையில பெண்களாக அங்க கல்யாணம் செய்து வந்தவர்கள் இல்லையோ. அப்ப அந்த ஆளுமைன்றது அவைகிட்ட நிரந்தரமாக இருக்கு. ஆனா இங்க வந்த உடனே அந்த ஆளுமை எல்லாத்துக்கும் பெண்ணாம்பரிய ஒரு கேள்விக்குறி வர்றது மாத்திரமல்லாம அவர்கள் ஒரு வெறுமையானவர்களாக வருகிறார். இப்ப இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பத்துல இப்ப இது படிச்ச பிள்ளைகள் இப்போ இங்க குடும்ப நடத்த விஷயத்த சொல்லுகிறோம். ஆனா இப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல இப்ப நாங்கள் இங்க அகதிகளாக வரும்போது உள்ள ஒரு பரவலான ஒரு பிரச்சனையை நாங்க பார்க்கலாம் என்று சொன்னா அப்ப அந்த நேரத்துல நாங்க ஒரு சிலர் கொஞ்சம் படிப்பு அல்லது சில பேர் ஆங்கிலம் இதுகள் அறிவுகளோட இங்க வந்தாங்க. மற்றவர்கள் அதுகள் ஒன்றும் இல்லாம அங்க ஊர்ல உள்ள எஸ்எஸ்சியோ அட்வான்ஸ் லெவலோ ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு இங்க வந்தவர்கள் இல்லையா. அப்ப இங்க அந்த நேரங்கள்ல ஒரு பெரிய ஒரு சிக்கல் அங்க வேற விதமாக இருந்தேன்னு சொன்னா இந்த ஆங்கிலம் படிச்சவர்கள் இப்ப உதாரணமாக இங்க உள்ள ஜெர்மன் மொழியையோ அல்லது டெனிஷ் மொழியையோ கற்றுக்கொள்றது ஆறுதலாகத்தான் நடந்தது. ஏன் அவர்கள் கூட ஆங்கிலத்துல கதைச்சு பேசி பழகிறபடியால இங்கத்திய மொழியை தேர்ச்சி பெற்றுக் கொண்டது கொஞ்சம் டைம் எடுத்தது இல்லையோ. ஆனா ஊர்ல இருந்து ஆங்கிலமும் தெரியாம தங்களோட தாய்மொழியோட வந்தவர்கள் வலு விரைவாக படிச்சு பிடிச்சிட்டார்கள். இங்கத்திய மொழியை வலு தரமாக வலு குயிக்காக விரைவாக அவங்க பார்த்து பிடிச்சிட்டார்கள் இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஆக்கள் தங்களுக்கு இயலுமான ஏதோ ஒரு வேலைக்கு அவர்கள் முதல்ல போய் வேலை சந்தையில இறங்கி அவர்களுடைய ஆளுமை. ஏன்னா வேலை என்று சொல்றது சம்பளத்துக்குரிய விஷயம் அல்ல. இப்ப ஒரு மனிதர்களை பொறுத்தவரையில வேலை என்று சொல்றதான் அவரை தன்னுணர்வை கொடுக்கறது இல்லையோ. தான் ஒரு பிரயோசனமான மனுஷன், தான் ஒரு தைரியமான மனுஷன், அவருக்குரிய ஆளுமை, அவர்களுக்குரிய ஒரு அட்ரஸ், ஒரு விலாசம், அந்த விலாசத்தை கொடுக்கிறது இந்த தொழில் இல்லையோ. அப்ப அந்த தொழில் இதுகள் ஒரு ஆளுக்கு கிடைச்ச உடனே இப்ப நாங்களே ஆரம்பத்துல பார்த்திருக்கோம் இல்லையோ. 4 வருஷம் 5 வருஷ காலகட்டத்துல அவருடைய முகமே வேற விதமா சந்தோஷமா வளர்ந்து வந்துடும். அழகாக அவர்கள் வந்துடுவார்கள். அவர்களுடைய கதைகள் பேச்சுக்கள் எல்லாமே நல்ல திறமாக அழகாக வந்துடும் இல்லையோ. அப்ப அந்த விதத்துல அவர்களுடைய ஆளுமை என்று சொல்ற உளவியல் தன்மை என்று சொல்ற உளவியல் பர்சனாலிட்டி அந்த அடையாளம் மிக திறமாக சிறப்பாக வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனா அதே விஷயம் இப்ப இந்த பெண்கள் நீங்க தலையங்கத்துல குறிப்பிட்ட அவர்களுக்கு இங்க அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப அந்த கேள்விக்குறியாக இருக்க இங்க பல வகையான சிந்தனைகள் கதைகளை இப்ப நாங்கள் இங்க கேள்விப்படுறோம். என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில அந்த பெண் பிள்ளைகள் மிகவும் நல்ல படிப்போட பட்டங்கள் அனுபவங்களோட வந்தவ. ஆனா அவர்களை கல்யாணம் செய்த இங்கே இருந்த ஆண்களை பொறுத்தவரையில அவருடைய படிப்பு அந்த இடத்துக்கு தகுதி இல்லை. அவர் ஒப்பிட்டு பார்க்க இவர்கள் கொஞ்சம் தகுதி குறைஞ்சவர்களாக இருப்பார்கள். ஆனா இவர்களோட பொருளாதாரம் இருந்தது இல்லையோ. அடுத்தது வேலி என்று இருந்தது இல்லையோ. அடுத்த இவற்றை ஆளுமை என்று சொல்றது மிகவும் தைரியமாக இருந்தது என்ன. அப்ப இதனால அவர் அந்த பக்கத்துல அவர் முழு மனிதராக இருக்கிறார். ஆனா இந்த பெண்கள் இங்க வந்த உடனே அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கல், மனச்சிக்கல் ஏற்படுகிறது. என்னன்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய ஒரு படிப்பு படிச்சு கௌரவமாக பல பேருக்கு அங்கீகாரம் மரியாதை அந்தஸ்து எல்லாம் இருந்த ஒரு ஆள் இங்க நான் ஒரு விலாசம் இல்லாத ஒரு ஏதோ எஸ்எஸ்சி படிச்சு போட்டிருக்கிற ஆட்கள் மாதிரி நான் இங்க வந்திருக்கிறேன். அல்லது இப்ப என்னால இது ஒன்று அந்த ஆளுமை என்ற விதத்துல இந்த ஒரு தாக்கம் இருக்கு. அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னு சொன்னா இப்ப உதாரணமாக இப்ப அந்த வந்த கணவன் என்று சொல்றவர் இந்த ஊர் மொழியெல்லாம் படிச்சு இந்த ஊருக்குள்ள என்ன விஷயம் இவருக்கு தேவையான சகல அவர் தான் மொழிபெயர்ப்பாளராக இருந்து எல்லா இடமும் கூட்டிக் கொண்டு போய் எல்லாம் செய்யறாரு இல்லையோ. ஆனா இப்ப இவன் மனதுக்குள்ள வர்ற இப்ப நான் இதுல ஒரு சில ஆக்களோட வைத்திய இதுகளை சந்திச்சபடியால அதுகளை சொல்லுறேன். என்னன்னு சொன்னா இப்ப இவர்களை பொறுத்தவரையில என்னுடைய ஒரு விஷயத்தை விளங்குகிற தன்மை, இந்த ஒரு கலாச்சாரத்தை ஒரு பிரச்சனைய சொன்னால் அதை விளங்குகிற ஆளுமை என்னோட கூட இருக்கு.
என்னுடைய கணவனை பொறுத்தவரையில அவர் வலு சுருக்கமாக அவருக்கு அந்த விளங்குற தன்மைகள் அவையிட்ட குறைவாக இருக்கு. ஆனபடியினால அவர் எடுத்த உடனே தன்னுடைய முறையிலேயே விடைகளை சொல்லி கொண்டு போகிறார். அப்ப அந்த விடைகள் சில நேரங்கள்ல வீட்டுல ஆறுதலாக இருந்து பேசும்போது தாங்கள் திருத்தி அமைக்க வேண்டிய ஒரு தேவைகள் தைரியங்கள் இதுகள் பெற வேண்டி இருக்கு. அப்ப இதனால அங்க ஒரு பெரிய சிக்கல் வருது என்னன்னு சொன்னா, தன்னுடைய கணவன் மிக விரைவாக தங்களோட முடிவுகளை எடுத்து எங்களோட குடும்பத்துக்குரிய பல விஷயங்கள் பிற்போடப்படுகிறது அல்லது பின்னுக்கு நிக்குது என்ற ஒரு தன்மை இருக்கு. அடுத்தது தன்னை இப்ப பெரிய படிச்சால் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லை, அவர் அதை அங்கீகரிக்கிறார் இல்லை. அவர் தஞ்ச இந்த நாட்டு மொழி இங்கத்திய நண்பர்கள் இங்கத்திய வட்டத்துக்குள்ள அவர் முழுமையாக இயங்கி கொண்டு இருக்கின்றபடியால், அது சுலபமாக இயங்கி கொண்டு இருக்கிறபடியால தன்னை ஒரு இரண்டாந்தரமாக அல்லது குறைவான முறையில வச்சிருக்கிறார் என்று சொல்லி இது ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. இதை விட இன்னும் ஒரு சிக்கல் நாங்க எங்களோட வைத்திய அனுபவத்துல பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, பல ஆண்களை பொறுத்தவரையில தங்கள்கிட்ட புதுக்க குடும்பம் நடத்த வந்த இந்த பெண்களை மற்ற பெண்களோட ஏற்கனவே இருக்கின்ற மற்ற பெண்களோட கதைச்சு பேசு பழக விடுற தன்மைகள் மிகவும் கட்டுப்பாடு உள்ளதாக இருக்கு. அது இங்க ஒரு பரவலாக இருக்கிறதாக இருக்கு. ஆனா சில நேரத்துல அது மோசமான முறையில போகுது. மோசமான முறை என்று சொன்னா, ஒரு வாய் பூட்டு போட்ட மாதிரி யாருடையும் கதைக்க கூடாது, யார்கிட்டையும் போகக்கூடாது, யாருக்கு தொலைபேசி எடுக்கக்கூடாது, வெளியில போய் மொழி பாடசாலைக்கு போறது என்று சொல்லி அங்க மொழி படிப்பை முடிச்சு போட்டு வீட்டை வந்துடணும், அங்க மற்றவையோட அரட்டை அடிக்க கூடாது, கதை இப்படி சில கட்டுப்பாடுகள் இதுகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சேர பாக்குது இல்லையா. அப்ப இந்த கட்டுப்பாடுகள் சேர 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 இப்ப உதாரணமாக ஊர்ல ஒரு உதாரணத்தை சொன்னோம்னு சொன்னா, ஒரு பறந்து திரிகிற ஒரு கிளியாக முழுமையான செட்டை வளர்ந்து செட்டையோட இருந்த ஒரு முழு பெண்ணாக அங்க ஊர்ல இருந்தவைன்னா ஓடி ஆடி வீட்டுல பல பேருக்கு உதவி செய்து பல பேருக்கு பிரச்சனைகளை தீர்த்து பல பேருக்கு பிரயோசனமாக மரியாதையா வாழ்ந்தவர்கள். இங்க வந்த உடனே சிறகு வெட்டப்பட்ட கிளியாக, இப்ப நாங்க கிளிய ஊர்ல தென்னை பொந்துல இருந்து பிடிச்சு வீட்டுல வளர்க்கறாங்க சின்ன வயதுகள்ல. அப்ப சின்ன வயதுல வளர்க்க முதல் செய்கிறது அந்த கிளியின் அந்த உண்மையான சிறகை வெட்டி விடுறது இல்லையா. அது வெட்டி விட்டால் அது துள்ளி பாயும், துள்ளி அங்க ஓடி திரியுமே ஒழிய பறக்க மாட்டுதுன்னு. அப்ப அந்த மாதிரியான முறையில தான் இந்த பெண்கள் இங்க வந்த உடனே அவர்களுக்கு இந்த பெரிய பெரிய கட்டுப்பாடுகளையும் ஒரு புரிதல் இல்லாத முறையில அந்த பெண்களை சிந்திக்கும் போது நடத்தும் போது அவர்களை விளங்கும் போது அவர்களுக்கு இந்த பெரிய செட்டைகள் எல்லாம் வெட்டப்பட்டு ஒரு தந்தை கணவன்ல தான் முற்றுமுழுதாக தங்கி இருக்கிற மாதிரி, தான் ஒரு சுதந்திரமா ஓடியாடி பறக்க நடக்க முடியவில்லை என்ற ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம், பயங்கரமான மன அழுத்தம் அவர்களுக்கு வருகின்றது. அதுவும் அடுத்த இடங்கள்ல சில இடங்கள்ல நாங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, இப்ப பெண் சாதி வந்த உடனே அவர்கள் முக்கியமாக குழந்தை பெறுறதுல கவனம் செலுத்துகிறார்கள் இல்லையா. அந்த குழந்தை வாரிசு பெறுவதை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பிற்போடுறது கிடையாது. அதாவது அந்த வந்த பெண்ல இந்த மொழியை படிச்சு கலாச்சாரத்தை படிச்சு ஏதோ ஒரு தொழிலுக்கு போய் ஒரு முழு ஆளாக வந்த பிறகு நாங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், அது 2 பேருக்கும் நல்லா இருக்கும், எங்கட பிள்ளை சந்ததிக்கு நல்ல அப்படி என்று சொல்லி திட்டமிட்டு பிளான் பண்ற தன்மைகள் எங்கட சமூக வட்டத்துக்குள்ள ஆண்கள்கிட்ட குறைவாக இருக்கு. அப்ப அந்த இடத்துல அதுவும் இந்த பிள்ளைகள் இந்த மனவேதனையோட தன்னையும் யாருன்னு தெரியாம தன்னையே தொலைச்சிட்டு, தன்னுடைய ஆளுமை தன் விலாசத்தையே தொலைச்சிட்டு ஒரு தன்னுடைய கணவன்ல தங்கி நிக்கிற ஒரு ஆளாக உருவாக்கின இல்லையா. அப்ப அந்த தங்கி நிக்கிற நேரத்துல குழந்தையும் அவர்கள் பிறக்க செய்ய வேண்டும் என்று சொன்னா அது இன்னும் மேலதிகமான சக்தியை அவர்கள்ட்ட எடுத்துக்கொண்டு போறது இல்லையா. தாயாக ஒரு குழந்தைய வச்சு அதை பெற்று வளர்க்கிறது என்று சொல்றது சின்ன விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய சக்தி எனர்ஜி தேவை.
அந்த இடங்கள்லையும் சில இடங்கள்ல சில பிரச்சனைகளை நாங்கள் வந்து ஆழமாக பார்க்கட்டாலும் மேலோட்டமாக நாங்க பார்க்கலாம் என்று சொன்னா, இப்ப இந்த ஆண்களை பொறுத்தவரையில, இப்ப எங்கட ஆண்களை பொறுத்தவரையில வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் நடக்கும். ஏன்னா இங்கத்திய வைத்தியசாலைகள்ல வந்து என்ன சொல்கிறார்கள், பெண் குழந்தை கிடைக்கும் போது கணவன் பெண்ணோட நிற்கும். அந்த பிரசவ அறையில கணவன் வந்து நிக்கிறது கூட நல்லதென்று சொல்லி இங்க வந்து இவர்கள் வந்து கூறுகிறார்கள் இல்லையோ. ஏனென்று சொன்னா கணவன் என்றவன் அந்த மனைவியோட இருக்கிறது, மனைவிக்கு வந்து மனத்தைரியமும் ஒரு நம்பிக்கையும் தைரியமா இருக்கிறபடியால பிரசவம் வந்து இலகுவாக நடக்கும், பிரசவம் வந்து சுகமாக இருக்கு. அந்த சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இங்க ஆய்வுகள்ல இங்க வைத்தியசாலை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கமாக பார்க்க போனால் இந்த ஆணுக்கு பெண்ணின் வலி புரிதலும் வேண்டும் என்பதற்கென்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா இன்னொரு பக்கம். நீங்க சொல்றது அவ்வளவும் அதுக்குள்ளே அடங்கல். கணவன் மனைவியோட சேர்ந்து நிக்கிறேன்னு சொல்றது வந்து இவர்கள் நல்ல விளக்கத்தை சொன்னாலும் அடுத்த பக்கத்துல மனைவி படும் பாடு பிரசவ வேதனை என்றா என்னன்றதை நேரடியாக அவர் சாட்சியாக இருந்து பார்க்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் அதுல இருக்கு இல்லையோ. அப்ப இந்த விஷயம் பல விஷயங்கள் இருக்கிற இதனாலதான் அவர்கள் வந்து இங்க வந்து ஒரு வளமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனா சில பேரை பொறுத்தவரையில வந்து இந்த பிரசவங்களை பார்க்கிற தைரியம், மன தைரியம் அவையத்தை இல்லை. அப்ப அதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களோட நண்பர் மாற்ற மனைவி மேல் அல்லது இங்க வந்து வயது வந்த பெண்கள் வந்து இங்க வந்து சில வீடுகள்ல சில இடத்துல இருப்பார்கள், அவர்களின் உதவியை எடுத்து அவர்களைத்தான் கூட்டிக் கொண்டு போய் இந்த பிரசவ நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல விடுகிறார்கள் அல்லது அப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது இல்லையா. அப்ப இந்த இடத்துல ஆனா இப்ப இது வந்து எங்கட பொம்பளை பிள்ளைகள் வந்து எதிர்பார்க்கறது இல்லை தன்னுடைய கணவன் பிரசவ நேரத்துல தன்னுடைய இருக்கணும் என்று சொல்லி. ஏன்னா இது இலங்கையில நடக்கிற ஒரு விஷயம் அல்ல, ஒரு வளமையான விஷயம் அல்ல. இது புதுநாட்டுல புதுவிதமான முறையில தான் இங்க நடக்குது இல்லையா. அதுபடியால பெண்கள் வந்து அதை எதிர்பார்க்காம இருந்தாலும் அவர்களுக்கு மொழி என்றது இல்லாதபடியால, மொழி என்றத குறையா இருக்கிறபடியால கணவரும் இந்த மொழி தெரிஞ்சவர் தன்னோட இருந்தால் அங்க உள்ள மருத்துவ அல்லவியோட கதைக்க பேச எல்லாத்துக்கும் ஆறுதலாக இருக்கு. நீ பிரசவ நேரத்துல வந்து ஒரு புதுமொழி பேச்சுக்கு வராது, புதுமொழி வந்து கதைக்கக்கூடிய வல்லமை இருக்காது. அந்த வேதனைகள் நோக்கள் இதுகள் இருக்கிற நேரம் அப்ப ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து பக்கத்துல இருக்கிறது பெரிய ஆறுதலாக இருக்கும் இல்லையா. அப்ப அந்த காரணத்தால எங்கட பிள்ளைகள் தங்கட கணவனையோ அல்ல தெரிஞ்சாலோ ஒரு ஆளை பக்கத்துல எதிர்பார்க்கிறது. அப்ப அந்த விஷயங்கள் வந்து உதாரணமாக இந்த பிள்ளைகள் அங்கே இருந்து வந்து கர்ப்பமாக இருந்து குழந்தை கிடைச்சு குழந்தைக்கு தாயாக வரும்போது அவர்களுக்கு தேவையான போதிய அனுசரணை சப்போர்ட் அது வந்து தன்னுடைய கணவன்கிட்ட இருந்து கிடைக்கிறது. சில வழியில அதிட்டம் உள்ளவர்கள் என்று சொன்னா அவர்கள் அந்த கணவனுடைய நண்பர்கள், அவர்களுடைய பெண்கள், அவை இந்த மனைவி தாய் யாரோ ஒரு ஆள் இருந்து அங்க உதவி செய்கிறார் இல்லையா. அது பெரிய கொடுத்து வச்சது, அது இந்த பெண் பிள்ளைகளுக்கு கிடைச்சா பெரிய அதிட்டமாக இருக்கு. ஆனா இதுக்கு பிறகும் வந்து இப்ப வீட்டுக்கு வந்தாலும் இங்கத்தைய பொறுத்தவரையில வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு சிசு குழந்தை கிடைச்சிக்குதுன்னு சொன்னா அந்த வைத்தியசாலையில இருந்து மருத்துவச்சி என்று சொல்லி இந்த தாய் சேய் பார்க்கறதுக்கு வருவார்கள் இல்லையா. தாய் சேயும் ரெண்டு பேர்ட்ட நலனையும் அவதானிச்சு கவனிச்சு அதுக்கு ஆய்வுகள் செய்து அதுக்கு சப்போர்ட் உதவி செய்யறதுக்காக ஒரு மருத்துவ வச்சு முதல்ல ஒரு கிழமைக்கு ஒருக்கா, அப்ப 14 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பின இல்லையா. அப்ப அந்த நேரங்களையும் வந்து இப்ப இந்த கணவன்மார் சில பேரை பொறுத்தவரையில வந்து குழந்தை இப்படி கிடைச்சிருக்கு, ஆனபடியா நானும் ஒரு லீவ் எடுத்து வீட்டுல இருந்து மனைவிக்கு மாறுதலாக பிள்ளைக்கு மாறுதலாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த விளக்கம் இல்லாம தனக்கு வேலைதான் முக்கியம், பெண்சாதி பிள்ளைகள் எல்லாம் இரண்டாந்திரம் என்ற ரீதியில தொடர்ந்து வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்ப வேலைக்கு போய்கொண்டிருந்து அவர்களுடைய சிந்தனையெல்லாம் வேலையிலையும் சம்பளத்திலையும் பொருளாதாரத்துல இருக்கும் போது வீட்டுல வந்து பல விஷயங்களை இழக்க வேண்டி இருக்கேன்னு.
அந்த பெண்ணுக்குரிய ஆதரவு, பிள்ளைக்குரிய ஆதரவு. அல்ல இப்ப உதாரணமா ஒரு பெண் என்று சொன்னவள் இப்ப ஊர்ல என்று சொன்னா முதல் 30 நாளுக்கு அந்த பெண்ணையும் குழந்தையையும் தனியாக விட்டுடுவார்கள் இல்லையோ, ஒரு இருட்டற மாதிரி அல்ல ஒரு ஒதுக்கமான ஒரு அறையில வச்சுதான் அந்த பெண்ணின் தாயோ யாரோ ஒரு ஆள் பராமரிச்சு விசேஷமான சாப்பாடுகள், பத்தியங்கள், இதுகள் என்று சொல்லி அதுகள் எல்லாம் கொடுத்து அங்க பதனமாக கவனமாக பாதுகாப்பார்கள். என்ன இங்க அப்படியான தன்மைகள் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்குதுதான், இல்லையென்று இல்லை. ஆனா பல பேருக்கு அது கிடைக்கிற வாய்ப்புகள் குறைவாக. அப்ப இதனால சில பேரை பொறுத்தவரையில கர்ப்பமாக இருந்து குழந்தையை பெற்று வளர்க்கிறது என்று சொல்றது சில இடத்துல கசப்புணர்வு வருது. நான் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு பக்கத்துல எந்த சகோதரமோ அல்லது எந்த அம்மாவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமியோ யாருமே இல்லை, நான் தான் தன்னந்தனியாக இருந்து பெரிய கஷ்டப்பட்டுட்டேன். அப்ப அந்த விஷயங்கள்ல குழந்தை பெறுவது பெண்ணுக்கு எவ்வளவோ ஆசை, எவ்வளவோ விருப்பம், எவ்வளவோ சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த தனிமை என்று சொல்றதும் சில ஆண்களின் சப்போர்ட்டுகள், உதவிகள் குறைவாக கிடக்கிற அந்த சந்தர்ப்பங்கள்ல சில நேரங்கள்ல கசப்புணர்வோட இது வேற பாக்குதுன்னா, இப்ப இதுல நாங்க இதுகளுக்கு இப்படி நடைமுறை விஷயங்களை சொல்லிக்கொண்டு போனாலும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவர்களுடைய ஆளுமைகள் எப்படி ஏன் குறையுது, இவர்களுடைய ஆளுமை ஏன் குழம்புது என்ற விஷயத்தை பற்றி இப்ப நாங்கள் இனி இதுல பார்க்கலாம் இல்லையோ. இப்ப உதாரணமாக உளவியல் முறையில ஒரு பெண் முழுமையான பெண் தன்மையோட, இப்ப உதாரணமா குழந்தை கிடைச்சா ஒரு தாய்மை தன்மையோட இருக்கணும். அந்த தாய்மை தன்மையோடையும் பெண் தன்மையோடையும் ஒரு பெண் இருந்தால் தான் அவளுடைய மனதில் உள்ள அல்ல ஆள் மனதில் உள்ள திறமைகளை வெளியே கொண்டு வர முடியும். ஒரு நோமலான சராசரி பெண்ணாக, சராசரி ஆளாக இயங்க முடியும். அது தொழிற்சந்தையாக இருக்கலாம், வீட்டிலேயாக இருக்கலாம், நண்பர்கள் நண்பிகளை சேர்க்கிற நேரமாக இருக்கலாம். அந்த ஒரு முழுமையான தன்மையில இருக்க முடியும் இல்லையோ. ஆனா இதுகள்ல ஏதாவது ஒரு சிக்கல்கள், குழப்பம் வந்துடுது என்று சொன்னா சில பேரை பொறுத்தவரையில இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. குழந்தை பெற்ற உடனே அவர்களுக்கு ஒரு உளச்சோர்வு வரும், டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் என்று சொல்ற ஒரு விஷயம் அது எங்கட தமிழ் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வரையில இது பொதுவான பிரச்சனை. அது ஜெர்மன் பெண்களா இருக்கலாம், டென்மார்க் பெண்களா இருக்கலாம். அது அந்த ஃபியூசல் டிப்ரெஷன் என்று சொல்ற குழந்தை கிடைச்ச உடனே அந்த குழந்தை கிடைக்கிற அந்த நேரத்துல மிக அதிகமான ரத்தம் வெளியே போகின்றபடியால, அந்த அந்த அளவுக்கு அதிகமான ரத்தங்கள் சக்திகள் வெளியே போகின்றபடியால கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அல்ல சில பேருக்கு 3 மாதத்துக்கு இப்படியான நேரங்களுக்கு ஒரு உளச்சோர்வு, உடற்சோர்வு, எல்லா சோர்வும் இருக்குமே. அப்ப அந்த சோர்வுக்கு சில அளவு கணக்காக இருந்தால் அவர்கள் அந்த சோர்வோடைய தங்களோட பிள்ளைகளையும் பராமரிச்சு வீட்டு வேலையும் சின்ன சின்ன விஷயங்களை செய்வார்கள். ஆனா அந்த நேரத்துல அந்த வீட்டில இருக்க கணவனோ யாரோ ஒரு உதவிதான் மிக அதிகம் தேவைப்படுறது இல்லையா. உதாரணமாக இப்ப இரவு நேரத்துல கூட இப்ப பகல் முழுக்க தான் தனியாக இருந்து குழந்தைய வச்சிருப்பார்கள். இப்ப இரவு நேரத்துல கணவன் என்ற வீட்டை வரும்போது அவருக்கு பெரிய ஆறுதலா இருக்கு, ஓ என்ற கணவன் நீ அவருமே நீ பங்கு கொள்ளுவார். ஆனா இப்ப சில நேரங்கள்ல எங்கட ஆண்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு வெள்ளன வேலைக்கு போக, இப்ப சில பேர் 4:30 5 மணிக்கு எழும்ப வேண்டி இருக்கும். ஏன்னா தூர இடத்துலதான் அந்த அவர் வேலை செய்யற இடங்கள் இருக்கும். அப்ப அதனால அவர்கள் பின்னேறம் வர்றது 6 மணி 7 மணியாக இருக்கும் இல்லையோ. அப்ப அதனால அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள், தான் வீட்டை முழுமையா சாப்பிட்டுட்டு தான் முழுசா நித்திரவன், தனக்கு முழு நித்திர உள்ளவன். முழு நித்திர தான் காலையில வேலைக்கு போய் அடுத்த நாள் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்து வேலை செய்யலாம் இல்லையோ. அல்லது அங்க தூக்கங்கள் அல்லது ஒரு விஷயங்களை விளங்கிக் கொள்ற தன்மைகள், அந்த அவரோட வேலை செய்கிறார்களோட கதைக்கின்ற தன்மைகள், இதுல குழப்பம் வந்துடும் இல்லையா. அப்ப இதனால சில பேரை பொறுத்தவரையில வீட்டுக்கு பிள்ளை வளர்ப்பு, பிள்ளை பராமரிப்பு இதுகள்லையும் கூட சரியான ஒத்துழைப்பு இல்லாம இரவு நேரத்திலையும் இந்த பெண் தான் பிள்ளை அழுதா என்ன, பிள்ளைக்கு எது முக்கியமான தேவை இருந்து செய்ய வேண்டும் என்றாருன்னா இவதான் அதை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இந்த இடத்துல அந்த பெண்ணை பொறுத்தவரையில பெரிய உதவியல் கிடையாம இருக்கிறபடியாலையும் அவன் ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய சக்திகள் அவை தஞ்சபாடுல இல்லாம போகும். என்ன
உதாரணமாக உளவியல் அல்ல உடலியல் ரெண்டும் சேர்ந்ததுதான் இப்ப நாங்க இதுல பேச வேண்டியிருக்கு. உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாக உடம்புல வந்து ஊட்டச்சத்து இருக்கும். அந்த ஊட்டச்சத்து உடம்புல வந்து தாராளமாக இருந்தால்தான் அதை வந்து நல்ல பெறுபேற செய்யலாம், நல்ல பெறுபேற கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வருகிறார்கள் இல்லையோ. அப்ப அவர்கள் தான் நாங்கள் வந்து ஒரு சராசரியான ஆண்கள் பெண்கள் ஆளுமை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையோ. ஆனா இந்த பல சிக்கல்கள் இந்த இடங்கள்ல வந்து இருந்து அதனால அவர்கள் வந்து தங்களோட சக்திகளை தங்களுடைய கவனங்களை வேற இடங்களில பாவிக்கின்றபடியால அவர்கள் தங்களோட முழு ஆளுமை இப்ப ஊர்ல இருந்து நல்ல படிப்போட நல்ல அனுபவங்கள் இதுகளோட வந்திருந்தாலும் அவர்கள் வந்து அரை மனிதர்களாக அல்லது முக்கா மனிதர்களாக இயங்க வேண்டிய தன்மை இருக்கு. ஆனா இப்ப இந்த விஷயங்கள் வந்து கூடுதலாக இப்ப எங்கட அவதானத்தின்படி இப்ப இங்க வந்து 2 பிள்ளைன்ற ஒரு வாய்ப்பாடுதான் இங்க இருக்கு. ஒவ்வொரு தரம் 2 பிள்ளைகளைத்தான் கூடுதலாக எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னா இங்க பிள்ளை வளர்ப்பு முறை என்று சொல்றது ஒரு செலவான விஷயம். இவன் வருமானத்துல தான் பிள்ளையினுடைய பாடசாலைக்கு போறதுக்கு காசு கட்டினா என்ன பல விஷயங்களுக்கு அவன் வருமானம் தான் முக்கியமாக இருக்கின்றது இல்லையா. அப்ப அதனால இப்ப இங்க மேற்கு நாடுகள்ல வந்து 2 பிள்ளை, சில இடங்கள்ல 3 பிள்ளை அதோட நிப்பாட்டி கொள்ளுவார்கள் இல்லையோ. அப்ப இந்த இதழுக்கு பிறகு இந்த பெண்கள் வந்து பூரணமான வளர்ச்சியுடைய முழு பெண்களாக வர்றதை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். அதற்கு பிறகு வந்து அவர்களுக்கு மொழியோ அல்லது தொழிலோ அல்லது நண்பர் வட்டங்களோ உறவுகளோ எல்லாமே சுமூகமாக அமைஞ்சு அவர்கள் முழு வளர்ச்சியோட இந்த ஆளுமை வந்து முழு வளர்ச்சியோட வர்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அந்த முழு வளர்ச்சி அவர்களுக்கு விரைக்க சில வேளையில அது சரியான முறையில அதை தட்டி கொடுத்து அதை உஷார்படுத்தி அந்த கணவன் வந்து கொடுக்கல என்று சொன்னா கணவர் மேல் சோர்ந்து போற தன்மைகள் வேற பார்க்கிறது. அவர்களுக்கு வந்து மனதுல தாழ்வு மனப்பான்மை என்றது உருவாக தொடங்குகிறது. எனக்கு எவ்வளவு இங்கத்திய மொழி இங்கத்திய அனுபவம் இந்த நாட்டு வாழ்க்கை இதுகள் எல்லாம் இருந்தாலும் பார் இப்ப வந்த இந்த பெண் என்னை விட மிஞ்சிதான். அவளுக்கு இப்ப ஒரு அரசாங்க இடத்துக்கு போய் ஒரு விஷயம் கதைக்க வேணும் பேச வேணும் என்று சொன்னாலும் அந்த பெண்கள் தான் கூடுதலாக அதுகளை வந்து இப்ப வங்கியிலையோ இங்கேயோ ஒரு முக்கியமான விஷயங்கள் கதைக்க பேசும் போது இந்த பெண்கள் தான் கன விஷயத்துல வந்து பொருட்படுத்தி செய்கிறார்கள். ஆனா இந்த ஆண்களுக்கு பல பேருக்கு திருப்தியா இருக்கு, அதுல வந்து அவர்களுக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னு சொன்னா தன்னால இவ்வளத்துக்கு விளங்கி செய்ய முடியாது. ஆனா என்ற மனைவி அழகாக விஷயங்களை விளங்கி சரியான முறையில கேள்வி கேட்கிறா, சரியான முறையில விளக்கங்கள் கேட்கிறா, தனக்கு பெண்ணாம்பரிய உதவி இருக்குன்னு சொல்லி மனதுக்குள்ள சந்தோஷப்படுகிறார்கள் இல்லையா. ஆனா அந்த சந்தோஷம் வெளியில காட்டுவது வந்து சில இடங்கள்ல வேலை குறைவாக இருக்கு. அதை மனைவிக்கு வந்து உற்சாகப்படுது, நீ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு திரவியம், நீ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், நீ வந்து எனக்கு கிடைச்சி இந்த அளவுக்கு உதவி செய்கின்றபடியால் தான் இன்றைக்கு நான் முழு குடும்பமா நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி இதை வந்து அந்த மனைவிக்கு சொல்லி அந்த மனைவிய உற்சாகப்படுத்தி அவளுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற தன்மை இருந்ததுன்னு சொன்னா அந்த பிள்ளையும் அந்த குடும்பம் நல்ல முன்னேற்றத்துக்கு மேல மேல வரக்கூடியதுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னு சொன்ன இந்த குடும்ப உளவியல் என்ற விஷயத்தை பொறுத்தவரையில வந்து தாயும் தந்தையும் 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா முழுமையா இருக்கணையோ அப்போ அவர்களுக்கு அவற்றை வீட்டில் வளர்ற பிள்ளைகள் நல்ல சிறப்பாக வளர்ந்து வரும். அந்த பிள்ளைகள் வந்து பாடசாலையிலேயோ கல்வியிலேயோ நல்ல முன்னேற்றத்தோடையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் நல்ல பண்போடையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வீட்டுல வந்து ஏற்றத்தாழ்வு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முடியல, அல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் முடியல, ஏற்றத்தாழ்வுகள் இருந்து அடிக்கடி பல பிரச்சனைகள், அடிக்கடி அங்க கோவப்படுறது, அடிக்கடி சத்தம் போடுறது, இப்படியான தன்மைகள் இருந்தா பிள்ளைகள வளர்ச்சியில வந்து மிக வித்தியாசம் இருக்கு.
அது பாடசாலை இங்க உள்ளவர்கள் அந்த ஆசிரியர்கள் அதை கண்டும் பிடிச்சிடுவார்கள். ஆனா அது பல பிரச்சனைகளை கொள்ளக்கூடியார்கள். ஆனா இப்ப இதுல நாங்க அது ஒரு சரியான கணக்காக எடுத்தோம்னு சொன்னா, இந்த கணவன் மனைவி இவர்கள் ஒரு ஆள் நல்லா புரிஞ்சு ஒரு ஆள் நல்லா தட்டி கொடுத்து உஷாரா இருந்தார்கள் சொன்னா அவர்களுக்கு கிடைக்கிற வாரிசுகள் சுமூகமாக நல்ல பெறுமதியுள்ள பிள்ளைகளாக எதிர்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி இதுல நாங்கள் இதை முடிச்சு கொள்வோம். நல்லது, நல்லது. உண்மையிலேயே பல விடயங்கள் உளவியல் ரீதியாக நாங்கள் பார்த்து கொண்டு போகின்ற பொழுது பல விடயங்களை பார்க்க 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 ஒரு கடல் போல பல விஷயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு தரப்பிலும் ஒவ்வொரு பக்கங்களிலும். அந்த வகையிலே இந்த உளவியல் மருத்துவர் நாம நிகழ்விலே நீங்கள் இணைந்து கொண்டு இது போன்ற பல தகவல்களை பல வருடங்களாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதுபோன்று உங்களோடு இணைந்து இதில் நானும் நேர்காணல் கண்டு நானும் பல விடயங்களை அறிந்து கொள்வதில் நானும் மனமகிழ்வு அடைகிறேன். அந்த வகையில் இது போன்று பலரும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ அல்லது யூடியூப் இணையதளங்களிலோ அல்லது மற்றும் டிக்டாக் மூலமோ இந்த தகவல்களை நாங்கள் போடும்போது பார்த்து அவர்களும் இதன் அடிப்படை விடயங்கள் என்ன எங்கே தவறு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு தளமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு நல்லது, சிறப்பு. நீங்கள் கலந்து சிறப்பித்தவை நன்றி. நன்றி உங்களுக்கு நேரில் எல்லோருக்கும் நன்றி. நல்லது உறவுகளே, நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான அரசனை வழங்கியவர்கள் டாகஸ் பிளிக ஃபோர்க்ஸ்டாஸ். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிக நாம் நிகழ்வுக்கான அரசனை வழங்கியவர்களோடு மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான ஐயா ஸ்ரீ ராமநாதன் அவர்களின் ஒருங்கிணைப்பு, அதோடு டென்மார்க் கலையத்தின் முதன்மை ஒளிப்பதிவு, அதோடு அவருக்கு துணையாக இருந்த செல்வி சுமங்கலியா ஸ்ரீ ராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். டாகஸ் பிளிக ஃபோர்க்ஸ்டாஸ். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிக வேக்ஸ். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிக வேக்ஸ் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 30999103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிக ஃபோர்க்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.